கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை மார்க் 13:21. இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதுவும் அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். இந்த வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலங்களில் என்ன நடக்கும், அதில் நீங்கள் எப்படி தப்பிக்கணும், எப்படி நீங்கள் வாழணும், ஏமாந்து போகாமல் எப்படி இருக்கணுங்கிறத நம்மளுக்கு உபதேசமாக சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா நாம் இப்போ வாழ்கிறது கடைசி காலம். இந்த காலத்தில் நான் தான் கடவுள், அவர் தான் கிறிஸ்து, நான் தான் உன்னை ரட்சிக்க வந்த கிறிஸ்துன்னு சொல்லி நிறைய பேர் எழும்பியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லி இப்போ நடக்கக்கூடிய காரியத்தை அப்போவே நம்மளுக்கு சொல்லி எச்சரித்து எழுதி உபதேசம் பண்ணிட்டாங்க நம்ம கர்த்தர். அதான் மார்க் 13:22 என்ன சொல்லியிருக்காங்க, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்கள் அற்புதங்களையும் செய்வார்கள்னு. அப்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்களோட பிள்ளைகளாக இருக்கிறவங்க, அவரே தேவனை அறிஞ்சவங்க, அவர் ஒருவரே சிருஷ்டிகர்த்தான அறிஞ்சவங்க, அவரால் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சவங்க, அவரே எல்லா எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, அவரே பெரியவர், அவர் சர்வ வல்லவர்னு சொல்லி எல்லாம் அறிஞ்சிருந்தோம். நாம் என்ன செய்கிறோம், அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம கையில் வசனங்களாக வார்த்தைகளாக இருக்கிறாருன்ட்டு உணராமல் நாமளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தீர்க்கதரிசிகளையும் நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம எந்த சபையில் வார்த்தைகள் இல்லையோ, எந்த சபையில் தேவனை மகிமைப்படுத்தாமல் தன்னை மகிமைப்படுத்துகிறாங்களோ அந்த சபைக்கு நம்ம போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகள் எங்கே இருக்கிறோ அதை மட்டும்தான் நமக்கு இஷ்டப்படி பேசுகிறாங்க, சிலர் வார்த்தைகளை கொண்டு பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம கையில் இருக்க வசனத்தின்படி பேசக்கூடியதை மட்டும்தான் நம்ம கேட்கணும், வசனத்தின்படி நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த வார்த்தைகள், இந்த பைபிள் நம்மளை தேற்றும் ஆற்றும், நம்மளுக்கு வழிகாட்டும், நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கும். அதே போல் நம்ம எப்படி வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு, எப்படி நாம் தப்புவிக்கணும்னு சொல்லியிருக்கு. எல்லா காலங்கள்லையும் என்னென்ன நடக்குங்கிறதையும் அதில் நம்மளுக்கு அறிவிச்சிருக்குது. நம்ம கொரோனா காலத்தில் என்ன நடக்குங்கிறதையும் அதில் முதல்ல அறிவிச்சிருக்கு. ஆனால் நம்ம பைபிளில் இருக்கிறத வாசித்து உணராமல் கொரோனா வந்துட்டு போன பிறகு தான் சொல்கிறோம் இது எல்லாமே இருக்குதேன்னு சொல்லிட்டு. அதனால் எல்லா காலத்தையும் நம்ம கருத்திலே கர்த்தர் தந்திருக்காங்க, அதில் என்னென்ன நடக்கும்னு தந்திருக்காங்க. அதனால் நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். மார்க் 13:23 நீங்களும் எச்சரிக்கையாக இருங்கள், இதை எல்லாவற்றையும் முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காங்க. சோத்ராஜா, நீங்கள் எங்களுக்கு அறிவித்தபடி நாங்கள் நடக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.